கல்யாண சமையல் சாதம், கைகறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். டடான் டடான் டடான், டடான் டடான் டடான். எல்லா கடவுளும் எல்லாரையும் என்ன அறிவு சார், நீங்க எப்பவுமே தனியா உட்காந்து சாப்பிடுறீங்க. நாங்க யாராவது கண்ணு வச்சிருவோம்னு பயமா? சேச்சே, என் சாப்பாடை யாராவது வாயில வச்சிட போறீங்கன்னு தான் செல்ஃப் குக்கிங் பாருங்க. இந்த பிள்ளையார புடிச்சா பேய் பொம்மை வந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் என்ன செய்ய? அதனால டோன்ட் வரி, நானே சாப்பிட்டு இந்த பாவத்தை ஏத்துக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க டீச்சர், சாப்பிடல கொண்டு வந்திருக்கேன். பட் எப்பவும் எனக்கு தனியா சாப்பிடுற பழக்கம் இல்ல. இங்கதான் இத்தனை பேர் இருக்குமே, அப்புறம் என்ன? வாங்க உட்காருங்க. இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே சாப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். ஓ, அப்படி வரீங்களா? இங்கதானே இருந்துச்சு. என்ன அறிவு சார், என்ன லஞ்ச்? இதுவா? சத்தியமா எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாதா? அப்ப யாரு சமைச்சது? உங்க வைஃபா? அட என்னங்க நீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா சமைச்சது நான் தான். ஆனா இதுக்கு இன்னும் பேரே வைக்கல. பருப்பு, மிளகா, காய்கறி, அரிசி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு நியூ டிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு பார்த்தா தான் பேர் என்ன வைக்கலாம்னு எனக்கே தோணும். ஓ மை காட், ஏன் சார் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன குறை? நல்லா ஹேண்ட்ஸமா தானே இருக்கீங்க. தேங்க்யூ. வாத்தியார் வேற, கை நிறைய சம்பளம், ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? அது இவங்க எப்போ வந்தாங்க? நானும் டீச்சர். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் டீச்சரா இருந்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் டீச்சரா இருந்தா சூப்பரா வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே வரலாம், ஒன்னாவே போலான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, நமக்கு கொடுத்து வைக்கலையே. வாவ், சேம் பெஞ்ச். வலிக்குதுங்க.